அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிராவல் ஃபுட் சர்வீஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவோட ஃபுல் டீடைல்ட் ரிவ்யூ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக அப்ளை பண்ணலாமா வேண்டாமன்றதையும் டிசைட் பண்ணி பார்ப்போம் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோ வந்துட்டு தமிழில் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கேன், மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து சிபில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலியமாக வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தமிழ் நிப்டி ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சஸ் வந்து எடுத்திருக்கோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே 15/8/2025 நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து ரீச் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல். ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக யாரெல்லாம் தமிழ்லேயே வந்து என்ன பண்ணோம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக அண்ட் ஐபிஓக்கு வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ டிராவல் ஃபுட் சர்வீஸ் லிமிடெட் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எப்போ வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, 2007 வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் வந்து டிராவல் கியூஎஸ்ஆர் அண்ட் லான்ச். ஓகேங்களா? ஸோ கியூஎஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து என்னன்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்களோ, ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வர பயணிகளுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா அங்கே வரவங்க எல்லாருக்குமே என்னென்னா ஃபுட் ரிலேட்டடாகவும் பெவரேஜ் ரிலேட்டடாகவும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து லான்ச், ஓய்வு எடுக்கக்கூடிய அறைகள், இங்கே ரெஸ்டிங் பிளேசஸ், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்தியா அண்ட் மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 397 டிராவல்ஸ் கியூஎஸ்ஆர் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 117 பார்ட்னர் கிட்ட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்னோஸ் பிராண்ட்ஸும் இவங்க வந்து வச்சிருக்காங்க ஃபார் ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜ் சிஸ்டத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்பெனிக்கு அதாவது என்னென்னா கஸ்டமருக்கு தேவையான அவங்களுடைய ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜஸ் வந்து என்னென்னா இவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்பீடாகவும் அவங்களுடைய என்ன தேவையோ அது வந்து சீக்கிரமாக போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸாகவே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் கம்பெனிஸ் டிசைனட் ஏரியாஸ் வித்தின் ஏர்போர்ட் டெர்மினல்ஸ் வந்து இவங்க மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் டெர்மினல்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏர்போர்ட் டெர்மினல்ஸ்லாம் நீங்கள் வந்து என்னன்னா இந்த ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு செலக்டட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இவங்களாம் வந்து அந்த ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா வித் வெரி வெரி லெஸ் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஒரு லாயல்ட்டி அந்த இடத்துல வந்து என்னன்னா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது எல்லாமே தான் இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸிங்காகவே வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் June 30, 2024 வந்து பார்த்தீங்கன்னா 14 ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியாவும் 3 ஏர்போர்ட்ஸ் இன் மலேசியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கியூஎஸ்ஆர் பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து சச்சஸ் இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட் இருக்குது, மும்பை ஏர்போர்ட், பெங்களூர் ஏர்போர்ட், ஹைதராபாத் ஏர்போர்ட், கொல்கட்டா அண்ட் சென்னை ஏர்போர்ட். ஸோ இந்த எல்லாமே மெயின் ஏர்போர்ட்டுமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க இந்த பிஸ்னஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா இவங்களுடைய கியூஎஸ்ஆர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மேஜர் ஏர்போர்ட்ஸில் இவங்க இந்த ஏர்போர்ட்டில் எல்லா ஏர்போர்ட்லையும் இவங்க என்ன பண்ணுறாங்க ட்ராவல் ஃபுட் சர்வீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் June 30 டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து என்னன்னா 14 வருஷமாகவும், மும்பை ஏர்போர்ட்டில் 15 வருஷமாகவும், பெங்களூர் ஏர்போர்ட்டில் லாஸ்ட் 5 years ஆகும், சென்னை ஏர்போர்ட்டில் லாஸ்ட் 11 years ஆகும் வந்து இவங்க பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய மேஜர் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் பிளேயர். ஸோ மற்ற கியூஎஸ்ஆர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது, ட்ராவல் ஃபுட் சர்வீசஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெரி லீடிங் பிளேயராக வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோ அண்ட் எஃப்என்பி ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் வந்து பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரான்ச்சைஸ் வந்து வச்சுருக்காங்க வித் ஹை குவாலிட்டியில் அவங்க என்ன பண்ணுறாங்க வச்சுருக்காங்க. ஸோ ட்ராவல் ப்ரெஃபரன்ஸ் வித் ஃபோக்கஸ் ஆன் டெலிவரிங் குவாலிட்டியில் வந்து இவங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்துட்டு இதோட கம்பெனியோட ஜஸ்ட் பேஸ் ஃபண்டமெண்டல் இந்த சென்ஸ் வந்து என்னென்னா இதோட கம்பெனி வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு என்னென்னா ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, அந்த டேட் நமக்கு கண்டிப்பாக முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா July 7 July 19 வந்து என்ன பண்ணுது ஓப்பன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா
ஜூலை மண்டேல இருந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே எப்பயும் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹1 பர் ஷேர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ₹1045 இருந்துட்டு ₹1100 வரைக்கும் பர் ஷேர் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹104 அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இஷ்யூ டைப் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பில்டிங் ஐபிஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் அட் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓவரால் ஹவு மச் எவ்வளோ கோடி அப்படின்றத ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் ஜஸ்ட் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ட்ராவல் ஃபுட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10. ஓகேங்களா. ஸோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 7லேருந்து 9. ஸோ நெக்ஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு சப்போஸ் நமக்கு கிடைச்சிருந்தேன்னா அன்றைக்கி மறுநாள் ஜூலை 11 அன்றைக்கி நமக்கு என்னென்ன டிமேட் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா ஜூலை 11 அன்றைக்கி நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்போ வந்து லிஸ்டிங் பண்ண போகிறாங்கன்னா டென்டேட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14 மண்டே. ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நம்ம எப்போ வந்து யூபிஐ மேண்டேட் பண்ணணும் அப்படின்னா 3rd டே அன்றைக்கி ஐபிஓ அப்ளிகேஷன் பண்ணுற அன்றைக்கி 5 மணிக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், அப்ளை வந்து பண்ணிடணும். அதே மாதிரி சில பேர் வந்து கொஷின் பண்ணுறாங்க, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 4:45 நான் வந்துட்டு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிட்டு 5 மணிக்குள்ள நான் வந்து யூபிஐ மேண்டேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. மோஸ்ட்லி நான் வந்து கைட் ஆப் வந்து யூஸ் பண்ணிடுறேன். கைட்டில் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். 5 மணிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், யூபிஐ மேண்டேட் வந்து என்னென்னா பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு மேக்ஸிமம் கேஸில். ஸோ பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3rd டே இல்லை ஃபஸ்ட்டு 2nd டே வந்து பாருங்கள். அப்படின்னா 3rd டேக்கு ஃபஸ்ட்டு கேஸ் 3 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் யூபிஐ வந்து வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு 1/2 hour 1 hour இல்லை சம்டைம்ஸ் வந்து 10 நிமிஷத்தில் வந்துடும். உங்களுக்கு சப்போர்ட் டிலே ஆனால் கூட உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து நான் யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஷேர்லேருந்து 13 ஷேர் வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 ஷேர் வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரைஸில் ₹14,300 கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணும் தேவைப்படும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ₹1,85,000 உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஹெச்என்ஐ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி, பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி அப்படின்றது 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி பார்த்தீங்கன்னா 14 லாட்லேருந்து யாரெல்லாம் 69 லாட் வரைக்கும் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி சொல்லுவாங்க. பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி வந்துட்டு 70 லாட் அண்ட் 70 லாட் அண்ட் அபோவ் அவங்க யாரெல்லாம் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் வந்து ரீட்டைல் கேட்டகரியில் பண்ண போகிறீங்களா இல்லை என்ஐ கேட்டகரியில் பண்ண போகிறீங்களா அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எங்கள் ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பர்சன்டேஜில் வந்துட்டு ஸோ என்ஐ கேட்டகரி 15%, QAB கேட்டகரி வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் வந்துட்டு 50% இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா KPI வேல்யூஸ். ஓகேங்களா. ஒரு கம்பெனி போய் நம்ம லிஸ்ட்டாக வரது வரைக்கும் நமக்கு அதாவது என்னென்னா ஐபி அப்ளை பண்ண வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் KPI அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து தேவை. அந்த கம்பெனி வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அவருடைய கீ ஐட்டம்ஸில் என்னெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.47% இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லாவே வந்து இருக்குது. ROCE பார்த்தீங்கன்னா 51.40% வந்து இருக்குது. RONW ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.64% வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் வந்துட்டு 21.54%. எபிட்டா மார்ஜின் வந்துட்டு 40.07%. ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, 18.20 அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களும் செக் பண்ணுங்கள். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எது வந்து குட்டாக இருக்குன்றதை கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அசட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா வேல்யூமே வந்துட்டு க்ரோரில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஸோ அசட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 மார்ச், 2024 மார்ச், 2025 மார்ச். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அசட் வந்து பார்த்தீங்கன்னா 1,300 கோடி, 1,600 கோடி, 1,900 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கிராஜுவலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் எல்லா டேக்ஸும் வந்து பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 251 கோடி, 298 கோடி, 379 கோடி. ஸோ கிராஜுவலாக இவங்க வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க, லாஸில் கிடையாது. ப்ராஃபிட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸில். ஸோ இவங்க நெட் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 650 கோடி, 869 கோடி அண்ட் 1048 கோடி நல்லாவே என்ன பண்ணியிருக்காங்க பர்ஃபார்ம் பண்ணி அதனால இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா EPS ரேஷியோ வந்து போஸ்ட் ஐபிஓக்கு என்னென்னு கொடுக்கல. ஏர்னிங் பர் ஷேர் வந்து ப்ரீ ஐபிஓக்கு கரண்ட்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.63 அண்ட் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48.6. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ நமக்கு தெரிய வந்துட்டு ஒரு 15 கீழே இருந்தால் ஒரு நல்ல வேல்யூ ப்ரைஸில் அவங்க வந்து வராங்கன்றதும். பட் இங்கே 48.6ன்றது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஓவர் வேல்யூவாக வந்து இருக்குது. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நிறைய வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு எங்கேயுமே டேட்டாஸ் வந்து கிடைக்கல. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டீட்டெயில்ஸ் மேபி நாளைக்கு இன்னும் 2-3 நாள் கழிச்சு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை நான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன். அதேமாதிரி நான் செக் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ குரோர் ஐபிஓ வச்சுக்கோங்களேன், இதோடைய ஐபிஓ சைஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில் வந்து கிடைக்கல. ஸோ அந்த டீட்டெயில் கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் எப்படி வந்து க்ரோ பண்ணலாம், நான் இன்னும் எப்படி வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு உங்கள் கமெண்ட்டை ஒரு ஃப்ரெண்ட்லி என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தமிழ்லேயே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.